மத்தவங்க உங்களை விமர்சிக்கும் போது அவங்க ஒரு டேட்டா, அதாவது ஒரு தரவை கொடுக்கறாங்க. அந்த தரவு அவங்களோட கோணத்துல உருவானது. சரி. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா அந்த தரவை நீங்க பகுப்பாய்வு செஞ்சுட்டு ஈஸியா கடந்து போயிடலாம். ஆனா விமர்சனம் நமக்கு ஏன் வலிய தருதுன்னா, அவங்க சொல்ற கருத்து உண்மையோ பொய்யோ அதை நாம நம்மளோட சுய அடையாளத்தோட, அதாவது செல்ஃப் ஐடென்டிட்டியோட முடிச்சு போட்டுக்கிறோம். ஓ, அதாவது அவங்க சொல்றத நம்ம கேரக்டருக்கான சர்டிபிகேட்டா எடுத்துக்கிறோம். அதேதான், அவங்களோட வார்த்தைகளை நம்ம குணத்துக்கான இறுதி சான்றிதழா நம்ம மூளை தப்பு கணக்கு போடுது. அதனாலதான் வலிக்குது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப என் வீட்டில் ஒரு பெயிண்டிங் இருக்கு. அதை நான் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் அந்த பெயிண்டிங்கை மாற்ற தேவையில்லை, அவர் கண்ணுக்கு அது அப்படி தெரியுதுன்னு நினச்சிக்கலாம். கரெக்ட். ஆனா நாம நிஜத்துல என்ன பண்றோம்னா, உடனே அந்த பெயிண்டிங்கை கிழிச்சு போட்டுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி புதுசா வரைய தொடங்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும்போது நாம நம்மளையே அழிச்சு உருவாக்குறோம். அந்த தேவையற்ற முயற்சியை தான் நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களோட மாறும் மனநிலைக்கு ஏற்ப நம்மளை நாம மாத்திக்கிட்டே இருந்தா நமக்குன்னு நிரந்தரமான ஒரு குணாதிசயமே இல்லாம போயிடும். உண்மைதான். அப்போ நம்மளோட அடையாளத்தை நாமே உருவாக்கணும். ஆமா, மற்றவங்களோட வார்த்தைகள் அவங்க மனசோட வெளிப்பாடு மட்டுமே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா நாம நம்மளை நிரூபிக்க போராடுற அந்த முடிவில்லா சூழல்ல இருந்து வெளியே வந்துடலாம்.